எக்ஸாமினேஷன் ரெடி. தேங்க்யூ தமிழ். நீங்க என் கூடவே இருந்தாலே போதும், நான் எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணிடுவேன். வெயிட் ஒன் அட் டைம். எஸ், இடைத்தேர்தல் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டீங்க. தொகுதி பணிகளை பாப்பீங்கன்னு பார்த்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான கல்வி கொள்கைகளை அறிவிச்சிருக்கீங்க. டைரக்டா எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகிறதுக்கான ஆரம்பமா இதை எடுத்துக்கலாமா? அப்படி இல்லைங்க. இப்ப நான் இல்ல யார் எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தாலும் இந்த பாலிசி தான் ஃபாலோ பண்ணணும். சோ நான் இது வந்து பெருமைக்காக சொல்லல, பட் ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்நாட்டோட எஜுகேஷன் பாலிசியை நம்ம யூஎன்ல பிரசன்ட் பண்ண போறோம். சோ ஸ்காண்டினேவியன் மாடல் தான் இது வரைக்கும் பெஸ்ட்னு சொல்வாங்க. ஆனா இனிமேல் தமிழ்நாட்டோட எஜுகேஷன் மாடல் உலகமே பேசும் நம்புறேன். இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்க நம்பர் 1 நம்ம பாப்பா தான் சார். அப்படியா? எந்த டிவி பார்த்தாலும் நம்ம பாப்பாவோட பேச்சு தான். ஹலோ, மீட்டிங் முடிச்சல, கிளம்புங்க எல்லாம் கிளம்புங்க. ராஜ், நான் ஒரு மூத்த அமைச்சர், என்னை ஒருமையில் பேசுவது தவறு. என்ன பழையபடி மயிலாப்பூர் குளத்தங்கரில் மளிகை கடை வைக்கணுமா? நட்ராஜ், ஏன்டா? கிளம்பியா? சரி. மூத்த அமைச்சர். அம்மா கீர்த்தனா, என்னம்மா ஃப்ரீ எஜுகேஷன் பாலிசி எல்லாம் பத்தி நீ பேசிருக்க? பேசத்துக்கு முன்னாடி மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? இப்படி பண்ணிட்டேமா நீ? ஏன், நான் தப்பா எதுவும் பேசலையே. மக்களுக்கு என்ன தேவையோ அதான் நான் பேசினேன். அம்மா, மக்களுக்கு என்ன தேவைங்கிறது மக்களுக்கே தெரியாதும்மா. இந்த அரசாங்கம் இருக்குல்ல, அது நீயும் நானும் நடத்துறது இல்ல, இது ஒரு சிஸ்டம். இப்போ இந்த பிரைவேட் காலேஜ், பிரைவேட் ஸ்கூல்ல நடத்துறாங்கல்ல, அதுல பாதி பேர் நம்ம கட்சிக்காரங்க. முதல்ல நம்ம கட்சிக்காரங்க தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற அவசியம் இல்லம்மா. சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணா போதும், மீதி தானா நடக்கும். மாமா சொல்லுங்க மாமா. ஆமாமா, அம்மா சொல்றதையும் நம்ம கணக்குல எடுத்து. அப்பா, இதெல்லாம் ரொம்ப பழைய பொலிட்டிக்கல் தாட்ஸ் பா. ஏன்பா பூமர் மாதிரி பேசுறீங்க? பூமரா? இப்ப நான் பேசுனதுதான் இந்தியா ஃபுல்லா ட்ரெண்டிங். அம்மா, இதெல்லாம் நம்ம ஐடி விங்க பசங்க பண்றதுமா. $500 சார், இந்தியா ட்ரெண்டிங்க விட்டுடுங்க. பாப்பாவை ஐநா சபையிலே பேசத்துக்கு கூட்டு இருக்காங்க. ஐநா சபையில இருந்து யாரையா கூப்பிட்டது? ஐநா சபை எங்க இருக்குன்னு தெரியுமா? முதல்ல உன்னை யார் உள்ள விட்டது? கிளம்புன்றல. மாமா, இப்ப ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? தமிழ்நாட்டோட எஜுகேஷன் பாலிசியை யூஎன்ல பிரசன்ட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. ஐய, உனக்கு என்னமா ஆச்சு? உனக்கு யாருமா இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க? மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கேமா. இதோ இப்போ ஒருத்தன் கை நீட்டி பேசிட்டு போனால, அவன் தமிழ்நாட்டுல 40 பிரைவேட் காலேஜ் நடத்திட்டு இருக்கான். நாளைக்கு என்ன பண்ணுவான்னா, உனக்கு முன்னாடி எல்லாம் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி வந்து, சார் என்ன சார் பாப்பா இப்படி பேசி அப்படி பேசணுமா? இந்த கமலை எல்லாம் நமக்கு தேவையாமா? நீயே சொல்லு. அப்பா, இதுக்கு தான் நான் பாலிடிக்ஸ் வரமாட்டேன்னு சொன்னேன். ஐயோ, இருமா. டேய், பாப்பா யூஎன்ல பேசுறத நம்ம சேனல்ல திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஹெட்லைன்ஸ்ல வரணும். எனக்கு அப்புறம் பாப்பா தானடா. மாமா, நான் என்ன சொல்றேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. சுமாரா இதே மாதிரி தாமா 1989ல தலைவர் முன்னால நான் ஒரு திட்டத்தை வச்சேன். அவர் என்ன சொன்னார்னா, மக்கள் இதுக்கெல்லாம் தயாரா இருக்க மாட்டாங்கடா, நாம முதல்ல எஜுகேட் பண்ணுவோம். சம்திங் ஃபிஷிங், ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் புரிஞ்சுது. இனி போலீஸ் கிட்ட போறதை தவிர வேற வழியே இல்லைன்னு முடிவு பண்ண. ஓகே ஜென்டில்மேன், நாளைக்கு பார்க்கலாம். ஏய், வேலையை முடிச்சுட்டு நானே வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். சாயந்தரம் போக்கர் இருக்குல்ல? இல்ல மச்சி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுதான் நான் நேர்லயே வந்தேன். என்னடா? இந்த உளவுத்துறை, இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு ஷேடோ ஆபரேஷன் பண்ண முடியுமா? ஷேடோ ஆபரேஷனா? ஆமா. யாரடா? கீர்த்தனாவ மச்சி. என்ன வச்சு நக்கல் பண்ணிட்டே மச்சி. ஏன் மச்சி, நான் சீரியஸா தான் பேசுறேன். மச்சி, உனக்கு இந்த பிளாக் பிங்க் பிடிஎஸ் தெரியுமா? கேப்பாப்டா. கேப்பானா? கேப்பண்டா, அசிங்கமா கேப்பேன். பாத்தியா? அப்படின்னா என்னன்னு கூட உனக்கு தெரியல. ஆனா அவளுக்கு அது மட்டும் தான் தெரியும். அவளுக்கு இந்த பொலிட்டிஷியன்னா, இந்த ஒபாமா, பிடன், ட்ரம்ப் இதை தவிர வேற எதுவுமே தெரியாதுடா. இந்த தமிழ்நாட்டுல அவளை எலெக்ஷன்ல நிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் கும்மிடி பூண்டின்னு ஒரு தொகுதி இருக்கிறதே அவளுக்கு தெரியும். என்னடா சொல்ல வர? இப்போ ஜாஸ்தி இருக்கணும் கொடுப்பியா, கம்மியா இருக்கணும் கொடுப்பியா? கம்மியா இருக்கிறவனுக்கு. கம்மியா இருக்கணும் தானே கொடுக்கணும். நாட்டுல கம்மியா இருக்கிற யாரு? பணக்காரன் மட்டும் தானே. அவனுக்கு தானே எல்லாம் போய் சேரணும். இவ ஏழை பாழன்றா. காமன் எஜுகேஷன் பாலிசி, ரிசர்வேஷன், ரிஃபர்மேஷன் எல்லாம் இவ பேசுறாடா. சத்தியமா அவ மூளையில அவளை சரக்கு இருக்க வாய்ப்பு இல்ல மச்சி. இதுக்கு பின்னாடி எவனோ இருக்கான். அந்த மூளை யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏய், நீ வளர்த்த பொன்றா, ஏன்டா இப்படி சந்தோஷப்படாம சந்தேகப்படுற? மச்சான், உன்னால இந்த ஷேடோ ஆபரேஷன் பண்ண முடியுமா முடியாதா? அன்னைக்கே தமிழை பிடிச்சிருப்பேன். ஆனா அதை விட பெரிய விஷயங்களை சமாளிக்க வேண்டியதா போச்சு.
கடலில் அமெரிக்க மற்றும் ரிபப்ளிக் படைகள் மோதல். சரமாரியாக குண்டு வீசி தாக்கிக் கொண்டதால் பதற்றம். ரிபப்ளிக்கில் இடையாததால் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் வழங்க ரஷ்யா மற்றும் அரபு நாடுகள் மறுப்பு தெரிவித்த நிலையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 500 ரூபாய் வரை உயர வாய்ப்பு. Sir, Russia has cut off oil supplies with India. 350 ரூபாய் இருந்த பெட்ரோல் இப்ப 500 ரூபாய் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. How are you going to deal with this? So, ரிப்பப்ளிக்கோட சேர்ந்துடலாம் சொல்றீங்களா? What will happen if a war breaks out? சரி, நாடு ஃபுல்லா லேபர் ஸ்ட்ரைக், டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக், ட்ரேட் யூனியன் ஸ்ட்ரைக் நடக்கும். நாடே ஸ்தம்பிச்சு போய் நின்னுடும். Is it okay with you? Then we should do a nationwide crackdown on foreign investments. I think Mr. Lodha is trying to break the Indian economy. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்றவங்கள தானே சார் அரெஸ்ட் பண்ண போறோம். நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? The CBI must immediately start a probe. We already have a list, sir. ரிபப்ளிக் மணி லாண்டரிங் ஸ்கேமில் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் சிபிஐயால் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அவரை கைது செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சிபிஐ விசாரணைக்கு முட்டுக்கட்டை போடும் செயல் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ராம் பிரசாத் லோதா குற்றம் சாட்டியுள்ளார். ஏய், எதிர்க்கட்சி தலைவர் தான் சேஃப்டி பண்ணமே, ஏன்டா டென்ஷனா இருக்கிற? மச்சான், அரசியல்ல தான் அவன் நமக்கு எதிர்க்கட்சி, பிசினஸ்ல பார்ட்னர். சென்ட்ரல் ராம்க்கு வெளியுறவு அமைச்சரா இருந்தப்ப ரஷ்யா சைனால இருந்து ரோடு, ஆயில், கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த டீல் வந்தாலும் நமக்கு அட்வான்டேஜா இருக்கிற மாதிரி புது பாலிசியை கிரியேட் பண்ணிடுவான். அதுக்கு அவனுக்கு 25% கமிஷன். அந்த டீல்ல வர லாபத்தை கருப்பு பணமா மாத்தி எதிர்க்கட்சியோட ஷிப்பிங் கம்பெனி தான் பதுக்கி வச்சிருந்தேன். நம்ம கெட்ட நேரம் ரிபப்ளிக் இந்தியா மேல பொருளாதார தடை போட்டானுங்க. கண்டெய்னர்ல இருக்கிறதுலாம் ரிபப்ளிக் கரன்சிடா. புடிச்சானுங்க நம்ம தேச துரோகிகள் மொத்தமா முடிச்சிருவானுங்க. லெஃப்ட் ரைட் அப் அண்ட் டவுன் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்கடா இந்த போனை. டேக் கண்டெய்னர்ஸ் ஃப்ரம் தி போர்ட். இப்போ புதுசா வெளியுறவுத்துறை அமைச்சரா வந்திருக்கானே அந்த லோதா, அது எப்படியோ மோப்பம் முடிச்சிட்டான். ஹோம் மினிஸ்டரை கன்வின்ஸ் பண்ணி சிபிஐ ரெய்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதனால தான் லோக்கல் போலீஸ் வச்சு தூக்க சொன்னேன். சார், ஐயா கமிஷனர். ஆமா, ஒரு விஷயம் சொல்லு. நார்த் பேட் தொகுதி உண்டு தானே? கருப்பு சேட்டா, அவனை நைட் என் வீட்டுக்கு வர சொல்லு. இன்னும் 3 நாள்ல நீ வீட்டுக்கு வந்துருவேன். என்னது புலிப்பாண்டி மாநாட்டில் கலவரம் பண்ணுமா? என்ன விளையாடுறீங்களா? எங்கள் ஏரியாவில் ஹிந்தி தமிழ் ரெண்டும் 50-50. நான் ஒத்துக்க மாட்டேன். நான் மட்டும் உன்னை சேட்டுன்னு ஒத்துக்கினா என்ன? ஆளு மூஞ்சியும். இதில் உனக்கு கருப்பு செட்டுன்னு பட்ட பேர் வேற. உன்னை எப்படியா சவுகார்பேட்டில் சேர்த்துக்கிட்டாங்க? உன்னால முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சொல்லு, நான் வேற வழி பார்த்துக்கிறேன், நீ கட்டிக்கோ. அடே என்ன சார், நீ நம்ப மாட்டேன் தான் பண்ண போகிற பசங்களை கையோட கூட்டிட்டு வந்துக்கிறேன் பாரு. குட். இந்தா என் சைட்ல இருந்து ட்ரீட்டு, தொண்டை வரைக்கும் குடிக்கணும், புரியுதா? போ, ஜாலியா. ஏப்பா, ஹிந்திக்காரனும் தமிழ்காரன் அடிச்சுட்டா கலவரம் ஆகாதா? கலவரம் தான் அமுது ஐடியா. இவனுங்களை வச்சு கலவரம் பண்ணுவோம். போலீஸையும் மீடியாவும் அங்கே அனுப்பிடுவோம். ஸ்டேட்ல சேஃப்டி இல்லைன்னு சிபிஐ உள்ள விடாம 2 நாள் இழுத்து அடிச்சா அதுக்குள்ள கண்டெய்னர் வெளியே எடுத்துடலாம். நான் பாத்துக்கிறேன்டா. யோ, எடுத்துடலாம்ல? எஸ் சார், போலீஸ் போர்ஸை டிவைட் பண்ணிட்டா மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். நியாயமா புலிப்பாண்டி பேசின பேச்சுக்கு எக்கச்சக்கமா கலவரம் ஆயிருக்கணும். எங்களது நிலத்தை கொடு, வளத்தை கொடு, செல்வத்தை கொடு, சொத்தை கொடு. Give me the bag. புலிப்பாண்டி இவன் எதிர்கட்சியும் இல்ல, ஆளும் கட்சியும் இல்ல, ஆல்வேஸ் கூட்டணி கட்சி. 2 சீட்டு, 4 பொட்டி, கையில ஒரு மைக்கு. சும்மா கச கசன்னு பேசுவான். 1.5 லட்சம் கோடி கொடுத்து ஆயுதம் வாங்குவேன். ஆனால் என் மக்களுக்கு ஒரு நேரம் சோறு இல்ல. கேட்டா உலக போர் வருது, பீரு வருது, மோர் வருது, சோறு வருது, கார் வருது. பாத்தியா என் தலைவன் புலிப்பாண்டி மாச ஏஆர் ரஹ்மான் கான்செப்ட் கூட இவ்வளவு கூட்டம் வரவே இல்ல. நார்த் போட்டே சும்மா ஸ்தம்பிச்சு போயிருக்கு. வேற மாதிரி நான் கலாச்சிங்க. என்னடா கீர்த்தனா கார் மாதிரி இருக்கு? கீர்த்தனா, இங்க என்ன பண்ற இந்நேரத்துல? வெங்கட் நான் வரல, தனியா வந்த? தமிழ், நான் உங்ககிட்ட பேசணும். எங்களை சுரண்டி சேர்த்த காசு எங்களுக்கு மட்டுமே சொந்தம். அத அமைதியா கேட்டு திரும்ப கொடுக்கலன்னா அடிச்சு கேட்க தயங்க மாட்டோம். அடிங்கடா, உடைங்கடா. அண்ணனை கூட்ட வரீங்கடா. டேய், இங்க ஆரம்பிச்சாச்சு, மற்ற இடத்துல ஆரம்பிக்கடா. அடிக்கிறதுக்கு முன்னாடி புலிப்பாண்டி என்ன வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அடிக்கடா. ஏன்
நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? தனியா வந்தா என்ன? அப்படி இல்லை கீர்த்தனா, இப்போ நீ மினிஸ்டரா போற. மினிஸ்டர் கீர்த்தனா, அதான் பிரச்சனை. எனக்கு தெரியும். அப்படி இல்லை தமிழ், நான் இந்த பாலிடிக்ஸ்னால எனக்கு என்ன வேணும்ன்றதை விட்டுட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படிலாம் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன் தமிழ், எனக்கு இந்த பாலிடிக்ஸ் வேண்டாம். என்ன கீர்த்தனா? எனக்கு நீங்க தான் வேணும். எவ்வளவு நாள் இப்படி சொல்லியும் சொல்லாம? தமிழ், நான் டிசைட் பண்ணிட்டேன் தமிழ். இனி நீங்க தான் டிசைட் பண்ணணும். தமிழ்னா சுரேஷ் ஃபோன் பண்ணா, மார்க்கெட்ல ஏதோ பிரச்சனை இருக்கானா? இதோ வரேன். தமிழ் கிளம்பணும். தமிழ் ஒன்று பண்ணு, நான் மெயின் ரோட்ல ஆட்டோ பிடிச்சி வீட்டில் விட்டு வந்துடுறேன். அப்பு வந்தோடனே காரை சேஃபா வீட்டில் எடுத்துட்டு வந்து விட்டுரு. இரு நீ செலிபிரிட்டி, வீட்டில் வர சொல்லாம. ஆட்டோ 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 ஹலோ பாப்பா, எங்கம்மா இருக்க? நான் வெங்கட்டா. டேய், எங்கடா இருக்கீங்க? தமிழ்னா கூட்டு போயிட்டாருனா. நார்த் போர்ட்ல ஒரே பிரச்சனையா? உடனே கிளம்பி ஐஸ்கலாண்ட வந்துருங்க. தோனா வந்துட்டனா. வண்டி எடுங்கடா சார். முன்னாடி ஏரியா ஃபுல்லா ஜாம் சார். சார் கடை ஃபுல்லாடா. வெங்கட், நான் கால் பண்ணிருக்கேன், வர சொல்லு. ஹலோ ஹலோ கீர்த்தனா. भाई अगले जाओ, मैं बाद में देख दूंगा. इसको कहीं देखोगे? कोई भी हो, यूज छोड़ेंगे और मार डालेंगे. उसको मार डालो. चलो देख. கீர்த்தனாவுக்காக காட்டுல இருந்து நாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தமிழ் யூஎன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் ஆன்டி போச்சிங் ஸ்குவாட்ல கிட்டத்தட்ட 4 வருஷம் வெப்பன்ஸ் ட்ரெயினியா வேலை பார்த்திருக்கான். சிம்பிளா சொல்லணும்னா மிருகங்களை வேட்டையாடுற வேட்டைக்காரங்களை வேட்டையாடுற வேட்டைக்கார.
காணோம். தமிழ் தமிழ் कितना इधर ये பண்ணலாம் வா 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 இப்படி போலாம் கேஸ் கேஸ் இருப்பீங்களா தமிழ்? நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்களா தமிழ்? எனக்கு நீங்க தான் வேணும். பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட கலவரத்தின் எதிரொலியாக மத்திய துணை ராணுவ படையினர் தமிழகத்தில் குவிக்கப்பட்டு வருகின்றனர். சென்னை முழுவதையும் தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவர மத்திய துணை ராணுவ படையினர் முயன்று வருகின்றனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் துணை ராணுவ படையினருடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தடியடி நடத்தி மக்களை அவர்கள் கலைத்து வருவதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதேபோன்று சென்னையின் முக்கிய பகுதிகளான கடற்கரைகள், மால்களில் இருந்தும் மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இதனால் சென்னை முழுவதும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. சென்னை நார்த் போர்ட் பகுதியில் தொடங்கிய வன்முறை மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மச்சான் சென்னை சரி, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி நடக்குது. அதுக்கெல்லாம் நானா காரணம்? நானே எதிர்பார்க்கக்கூடாது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு. மச்சான் ரிப்பப்ளிக் ஃபார்ம் ஆனதுல விலைவாசி ஏறி எக்கனாமிக் கிராஷ் ஆச்சு மச்சான். எவங்கிட்டையும் காசு இல்ல. கலவரத்தை காரணமா காட்டி களவாண்டானுங்க தக்காளிங்க. This is not the problem of politics மச்சி. This is nothing but poverty. Trust me. அது சரிடா, ஏதாவது பண்ணி ட்ரேஸ் பண்ணிர போறானுங்க. அட்டென்ஷன்லாம் டைவர்ட் பண்ணும், ஏதாவது பண்றா.
அதுக்கு தாண்டா இந்த பைத்தியக்காரன் நான் கூப்பிட்டுருக்கேன். நீ வீடு வந்து சேரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மிஸ்டர் பேபி, நல்ல இடுப்பு வளைச்சு அடணும். எவன்டா அவன்? நீ போமா. ரெவல்யூஷன் ஸ்டார் ரிஷிகாந்த் அடுத்த தலைமுறை அறிவில்லாம வளரணுங்கிறதுக்காகவே என் சினிமா கம்பெனி மூலமா நான் உருவாக்குன குட்டி குஞ்சான்களின் ஐகானிக் ஹீரோ. பெரிய நடிகை நீ. என்னையா உன் டேஸ்ட்? வயசாச்சு சார், பசிச்சா சாப்பிடணும், டேஸ்ட்லாம் பார்க்க கூடாது. நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னா, நேத்து இந்த கலவரம் பிரச்சனை. ஆமா சார், இந்த கொண்டாந்துருக்கேன் பாருங்க. சர்வரோக நிவாரணி. சர்வரோக நிவாரணி சார்? எதுக்கே அதெல்லாம்? சார், பாப்பா வாயில 2 சுட்டு விட்டா கோமால இருக்க பாப்பா பக்கனே எந்திரிச்சுக்கும் சார். அதை பத்திலாம் நீ கவலைப்படாம, மேல டாக்டர். அட என்ன சார் நீங்க, இதை எடுத்து எம்டி ஸ்டொமக்ல மடக்குன்னு 2 கப் அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ஊருக்கு வந்து நம்மளே அடிக்கிறாங்க, அவனுங்க நம்ம சும்மா விடக்கூடாது. நீ என்ன பண்ற, அவனுங்களை திட்டி நம்ம புலிப்பாண்டி பேசினால அதுல இருந்து 2 டயலாக் எடுத்து டப் ஸ்மாஷ் பண்ணி ரீல்ல விட்டுரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். வேணாம் சார், அரசியலாம் நமக்கு இருக்கு சார், அரசியலுக்கெல்லாம் உழைக்கணும் சார். இது நடிச்சோமா, போதையை போட்டோமா, ஃபன் பண்ணோமான்னு. அதுவும் இல்லாம இப்ப பேன் இண்டியா படம் பண்றேன் சார். 3 அவதாரம், 3மே நான் தான். இவங்களுக்காகலாம் இல்ல சார், இப்ப என்னுடைய டார்கெட் ஃபுல்லாவே நார்த்ல தான் சார். இப்ப ஆண்டையில ஒரு பாம்பு டான்ஸ், அதை தான் சார் 10 படமா ஆடுறேன். கொண்டாடுறாங்க சார், இவங்க நடிக்க சொல்றாங்க சார், கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம என் ஃபேன்ஸை திட்டி அவனுக்கு கே பையான்னு கேட்டா சரிப்பட்டு வராதுல்ல சார். ஆமா, நம்ம 2வது ஒரு படம் பண்ணமே, அதுக்கு பேர் கூட ஏதோ சார் கோயில் குரங்கு. அந்த படத்துல சிம்பான்சியை சிஜி பண்றேன்னு சொன்னானுங்க. உங்க அப்பா கேட்டுக்கிட்டால சிம்பான்சி கேரக்டர் சிம்பான்சியை விட நம்ம பையன் தான் நல்லா பண்ணுவான்னு நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்ப உன்னை மேல ஏத்துனானுங்கல்ல, எப்படி ஏத்துனானுங்க? அதே ஸ்பீட்ல இறக்கிடுவேன் சார். அவங்கள ஹிந்தில திட்டட்டுமா, தமிழ்ல திட்டட்டுமா? குட். ரோல் கேமரா, ஆக்ஷன். தைரியம் இருந்தா அந்த மாநிலத்துல இருந்து வந்து யோ, அந்த சென்ட்ரல் ராம்க்கு ஃபோன் எடுத்தானா இல்லையா? இல்ல சார், சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் ஹோம் மினிஸ்டரோட டிஃபென்ஸ் கவுன்சில் மீட்டிங்ல இருக்காங்க சார். எல்லா டாக்குமெண்ட்ஸும் பண்ணுவாங்க. ரிபப்ளிக் ஷிப்ஸ் நம்ம கடல் எல்லைக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நேவல் பேசஸையும் அலர்ட் பண்ணி நான் ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கேன், இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். சார், ரிபப்ளிக் அவங்க ஷிப்ஸை கொலம்போ போர்ட்லேருந்து அனுப்பி வைசாக் போர்ட்டை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க சார். சார், அருணாச்சல பிரதேசத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள வந்தா டெல்லி. அமெரிக்கா, சவுத் கொரியா மேல எல்லாம் ரிபப்ளிக் குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அமெரிக்கா நம்ம சப்போர்ட்டை கேக்குறாங்க, ஆனா நாம எந்த சைடும் எடுக்க கூடாது. எஸ் சார், நம்ம நியூட்ரலா இருக்கிறது ரொம்ப அவசியம். ரஷ்யா நமக்காக ரிபப்ளிக் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நாம அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இந்திய கடற்பகுதியில் விசாகப்பட்டினம் அருகே ரிபப்ளிக் போர் கப்பல்கள் ஊடுருவி இருப்பதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ரிபப்ளிக் ஊடுருவலை தடுக்க முப்படை தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்பு கவுன்சிலில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. சார், நேத்து வரைக்கும் அது வெளிநாட்டு பிரச்சனை, இன்னைக்கு பாருங்க இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு. இவ்வளவு ஏன் சார்? இன்னைக்கு காலையில பாத்தீங்களா, கத்திப்பறல ராணுவ தளவாடங்கள், ராணுவத்துல பயன்படுத்துவாங்க டேங்க்ஸ், குண்டு போடுவாங்கல்ல அந்த டேங்க்ஸ், இதெல்லாம் கொண்டு போறாங்க சார். பொருளாதார தடை போட்டாங்க, விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. சீனாக்காரன், ரஷ்யாக்காரன், ஏன் ஸ்ரீலங்கா கூட சேர்ந்துருச்சு ரிபப்ளிக்ல. போர் கண்டிப்பா வரதான் சார் போகுது. போர்லாம் அப்புறமா மாட்டோம், முதல்ல என் தலைவர் சீக்கிரம் பண்ண மாட்டோம். தலைவா, உனக்கு என் உயிரை கொடுப்போம் தலைவா. தமிழ்நாடுலாம் பக்கா சேஃப் சார். இந்த கார்கில் சைனா போர்லாம் வந்துச்சுல, இதெல்லாம் நாட்டில் எங்கேயாவது அடிச்சுப்பாங்க. என்ன ஜூவை குத்துட்டு இருக்கீங்களா? நாங்க பார்க்காத போற, நாங்க பார்க்காத பீரங்கியா? தூக்கி ஊண்டி விட்டுரு எல்லாத்தையும், சும்மா கிடையாது. நான் தலைவா தூக்கிட்டு வாங்கிட்டாங்க. தலைவர் புலிப்படி சொல்லியிருக்காங்க, நம்மள தர்சனம் சார் இப்படி பேசுறாங்க. 8 பீரங்கி போட்டு நோக்கி லைனா போயிட்டு சார். வார் டைம்ல இந்த மாதிரி ஆர்மியை மொபிலைஸ் பண்ணது வெறும் புரோட்டோகால் தான். சென்னை போர்ட்ல இப்ப ஆர்மியை குவிக்கிறதுக்கு வேற காரணங்கள் இருக்கு சார். அதை பத்தி நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ண முடியும். நடராஜ், உமது கண்டெய்னரை உள்ளே போய் எடுக்க முடியவில்லை ஐயா. துறைமுகம் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. மந்திரி என்று கூட பாராமல் மூஞ்சிலேயே குத்துகிறார்கள். சார் 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 கண்டெய்னர் வேற எடுக்க முடியல, எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் வேற பண்ணிட்டாங்க. பதறாதையா, ஹோம் மினிஸ்டர் கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். இதை நானே முடிச்சு கொடுக்குறேன், அதனால ஒரு 25% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஓகே சார், பண்ணிடலாம் சார். எப்ப கமிஷன் அடிக்கலாம், எதுல கமிஷன் பொழப்பா இதே தாண்டா சுத்திட்டு இருக்கானுங்க இவனுங்க. ஏய், விசாரிச்சிட்டேன், உன் கட் ஃபீலிங் ரைட்டு தான். கீர்த்தனா பின்னாடி இருந்து அட்வைஸ், ஸ்ட்ராட்டஜி, பிளே எல்லாம் அந்த பையன் தான் பண்ணிட்டு இருக்கான். என்ன மோட்டிவ்னு தெரியல, பட் கீர்த்தனா அவனை தான் பார்க்க போயிருந்துருக்கான். எதுக்குன்னு தெரியல. ஒரு வேளை லவ் கிவ் பண்ணியிருந்திருக்கலான்னு ஒரு டவுட் இருக்கு. துரைக்கு இப்பதான் டவுட்டே வருதா? சரி, பையன் எங்க? சேஃபா தாஸ் கிட்ட இருக்கான். ஒழுங்கா ஊத்தியா? யோ, நீங்க என்ன ஒன்னா ஒண்ணுக்கு போனா என்ன ரிப்போர்ட் எழுதுறது?
சரியா போடியா ஏய் மூவ் பண்ணு தாஸ் அரசாங்கத்தினால டைரக்டா செய்ய முடியாத அனைத்து சுபகாரியங்களையும் இது எந்த கையை வெட்டினா சார் என்ன சார் எந்த கமிஷனாலும் தோண்டி எடுக்க முடியாத அளவுக்கு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு செய்யற ஒரு காக்கி சட்டை அடியாள். அந்த தாசு பார்க்க தான் பொறி வேண்ட மாதிரி இருப்பான், ஆனா பண்ற வேலை பக்கா ஷார்ப். நம்ம கீர்த்தனா கூட இந்த யூஎன்க்கு ஏதோ வேலை பார்க்க போயிருந்தாரு. ஆமா, அங்கதான் மீட் பண்ணிருக்காங்க. இவன் யூஎன் ஆன்டி போச்சிங் ஸ்குவாட்ல ஸ்பெஷல் கன் மார்ஷலா வந்திருக்கான். இவன் ஏதோ ஹோம்ல வளர்ந்தானா, இவன் கூட சேர்ந்த பசங்க எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சை, ஏன்டா இவங்களுக்கு இந்த டெஸ்ட்? டேய் டென்ஷன் ஆகாதடா. என்னடா பண்ண சொல்ற? இத காரணமா வச்சு சென்ட்ரல் ராமுக்கு வேற வச்சு செய்யறான். இவ வேற லவ் தான் சுத்திட்டு இருக்கான். மச்சான் சூசைட் மட்டும் தான்டா பண்ணனும். டேய் விடுடா விடுடா. ஏய் யாரா? டாக்டர் நட்ராஜ். ஓ சாரி டாக்டர். சாரி சொல்லுங்க. கீர்த்தனா முடிச்சிட்டாங்க. தமிழ் 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 நல்ல தம்பி சார். உங்கள்கிட்ட யாரா இப்ப சர்டிஃபிகேட் கேட்டாங்களா? நட்ராஜ் போன். ஆல்ரெடி மீடியாவில் அவனை டெரரிஸ்ட் போட்டிருக்காங்க சார். மீடியா சொல்றது சொல்லட்டும், நீ எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்காத. அடுத்து என்ன பண்றது நான் மேலே கேட்டு சொல்றேன். ஆமா, உங்களை எல்லாம் ஒன்னு சொல்லி கூப்பிடுவாங்களே, என்னது அது? மாமான்னு. உன்ன மாதிரி ஆளுங்களை இப்படி கூப்பிடாம இருப்பாருங்களாயா? மாமா பையல, மாமா பையல. மாமா மாமா பாப்பா உங்களை தான் மாமான்னு கூப்பிடுது. என்னம்மா சொல்லுமா? மாமா தமிழ் நீ என் ஃப்ரெண்டு. என்ன தமிழ்? யார் அந்த தமிழ்? மை ஃப்ரெண்ட் மாமா. சார் நான் தான் முன்னாடியே சொன்னேன், அந்த தமிழ் தான் சார். இவனை டெரரிஸ்ட். தமிழ் ரிமோட் எங்க? அண்ணா கொஞ்சம் வால்யூம் வைங்க. சார் கொஞ்சம் வால்யூம் இருக்கு சார் ரிமோட். காமராஜர் காப்பகத்தில் வளர்ந்த தமிழரசன் என்பவர் தீவிரவாதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இல்ல தமிழ் டெரரிஸ்ட் இல்ல மாமா, தமிழ் டெரரிஸ்ட் இல்ல. நான் கமிஷனர் வந்தாரு, நான் சொன்னா கேளு, கேட்டா படு. அவன் உன் ஸ்டேஷன்ல தானே இருக்கான், அவனை போட்டுரு. யோ நட்ராஜ், என்னையா சொல்ற? யோ இப்ப எமர்ஜென்சி டைம்யா, இப்ப போட்டா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. போடியா பாத்துக்கலாம். பொண்ணை பார்த்தா தெரியல லவ் பண்றான்னு அந்த கர்மாந்தரத்துக்கு தான் சொல்றேன். அதோட இல்லாம அந்த பையன் கம்யூனிசம் பேசுறவன்னு சொல்ற. லவ் பண்றேன்னுவான், வீட்டுக்குள்ள வரேன்னுவான், வீட்டை பிரியனுவான், சொத்தை பிரியனுவான், எடுத்துட்டு போய் பொதுமக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவான். கொடுத்துலாமா எல்லாத்தையும்? நீ வளர்த்த பொண்ணியா? இருக்கட்டுமே, ஒரு 3 மாசம் வீட்டுல உட்காந்து லோலன்னு அழுவா, அப்புறம் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்பா. இதெல்லாம் சிம்பிள் விஷயம். நான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறேன். அது சாதாரண சாம்ராஜ்யம் இல்ல, மாபெரும் அரசியல் சாம்ராஜ்யம். இதுக்கு எவனாவது குறுக்க வந்தான். வந்துட்டானே, இவன் சொல்லிட்டானா? சொல்ல மாட்டான். ஷோரா? அவனே கேட்டுருவோம். யோ வெங்கட், சொல்லுவேன்னு? இல்ல சார். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. சொல்ல மாட்டான். அப்படியே இவன் சொல்லுவான்னு உனக்கு டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், தமிழ் லிஸ்ட்ல இவனையும் சேர்த்துக்க. யோ இதுக்கு தாயா சொன்னேன், போலீஸ்காரனாயிரு, வீட்டு வேலைக்காரனா இருக்காதுன்னு. இதைத்தானே நானும் உங்ககிட்ட சொல்லலான்னு. தப்புதான் சார். தாசு போட சொல்லிட்டாங்க. அவன்கிட்ட டெரரிஸ்ட்னு எழுதி வாங்க முடிஞ்சா வாங்கிடு, இல்லைனாலும் பரவாயில்ல போட்டுரு, அப்புறம் பார்த்துக்கலாம். போராடிச்சாங்களா? எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தான் தெரிஞ்சாகணும். நீ புரட்சி பண்றதுக்காக பாம்பச்சியா இல்ல பழி வாங்குறதுக்காக வச்சியா? காசு புரியலையா? புரட்சியாளர் சார், புரட்சி பண்றதுக்குன்னே குண்டு வச்சிருக்காரு. அப்படியா? சொல்லு. நான் வைக்கல சார் பாம். ஐயா பொண்ணு என் ஃப்ரெண்டு சார், உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேன் சார். வேணா கீர்த்தனா கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க. வா அடி. என்ன கீர்த்தனா புரியாம பேசுறேன். எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நம்ம பார்ட்டி ஆளுங்களையே நிறைய பேர் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. அதுல உன் ஃப்ரெண்ட் மட்டும் ரிலீஸ் பண்ண சொன்னா அது சுயநலமாவாது. அப்பா தமிழ் என் ஃப்ரெண்ட் இல்லப்பா. அப்படின்னா நான் லவ் பண்றேன்ப்பா.
வெங்கட் சார் அந்த பையனை பத்தி விசாரி. சார் கமிஷனர் இன்வால்வ்டு. இதுல தாசை இறக்கியிருக்காங்க. தாசா? கூட்டம் கலையாம இருக்கு. கலைக்காம கடை விட்டு போறீங்க. சும்மா ஓ, நிக்க மாட்டியா? இங்கே. சார் பேக் டோர் வழியா ஜீப் எடுத்து கொடுக்குறேன். ஓகே ஏய், கோயிலில் வச்சுட்டா இப்போ போட சொல்லிட்டாங்க. இவ்வளோ கூட்டத்தை கூப்பிட்டா விட்டுருவானா? டேய், நீ கமிஷனர் தானே? ஸ்டேட்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண போறேன்னு மிரட்டிட்டு இருக்கானுங்க. நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? நீ என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா? அங்க என்னடா முறைப்பு? ஏன்டா இப்படி ஆயிட்ட? என்ன ஆச்சு உனக்கு? என் அனுபவத்துல ஒண்ணு சொல்றேன். இந்த பவர்ன்றது ஒரு போதை மாதிரி. அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிச்சுன்னு வச்சுக்க, அப்ப தெரியும் நீ யாரு. என்னோட அனுபவத்துல நான் ஒண்ணு சொல்றேன். அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா நம்ம கட்டிட்டு இருக்கிறது சாம்ராஜ்யம். என்ன சாம்ராஜ்யம்? சேர சோழ பாண்டியன் கட்டின சாம்ராஜ்யம் எல்லாம் மண்ணோடு மண்ணா போச்சு. டேய், நாம அரசியலுக்கு வந்தது சேவை செய்யறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஆசைக்காக தேவைக்காக கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் ஆயிரும். அது அது ஒரு தொழில்னு வச்சுப்போம். ப்ரொஃபஷனலா கரெக்ட் ஆகுறான்டா. ஆனா பெர்சனலா எப்படிடா அந்த ஒரு மாமா என்ன மாமா மாச சம்பளம் வாங்குற லாஜிக் மாதிரி பர்சனல் ப்ரொஃபஷனல் பேசிட்டு இருக்கீங்க. நம்ம பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. டேய், அவன் நீ வளர்த்த பொண்ணுடா. அந்த வெங்கட்டுக்கு அவன் மேல இருக்க பாசம் கூட உங்ககிட்ட இல்லையா? அவன் மேல பாசம் இல்லாமல ஹோம் மினிஸ்டர் பையன் அவளுக்காக பேசிட்டு வந்திருக்கேன். ஒரு மாசத்துல எல்லாமே செட் ஆயிருக்கும். அப்படி நடந்திருந்தா சென்ட்ரல் கவர்மெண்டே நம்ம கையில இருந்திருக்கும். இவன் என்னடா அதெல்லாம் விட்டுட்டு தமிழ், தெலுங்கு, லவ், லாஜிக் பேசுறாங்க. என்னடா இப்ப பார்த்தாலும் செட்டப்னு? யார் அந்த ராம்கி தானே? 1 நம்பர் ஃப்ராட் அவன். I'm sorry to interrupt, Mr. Home Minister, but I have got something very important to say. ये तमिलनाडु में emergency declare करना बहुत मुश्किल है, sir. Those Tamilians, they never go down without a fight. Don't worry, Ramkrishnan. We got the best guy in the game for south of India, Major Prabjot Singh. Major Prabjot Singh, sir, वो साला एक monster है, sir. He doesn't follow rules. He'll go to any extreme. தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ரிபப்ளிக் பண பரிவர்த்தனை வழக்கில் அதிரடி திருப்பமாக ஆளுங்கட்சி பிரமுகரான தொழிலதிபர் நடராஜன் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. நடராஜன் தவிர ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பல முக்கிய புள்ளிகளின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல். இந்த எதிர்க்கட்சிக்காரனுக்கு என்ன பைத்தியமா? இதுக்கும் நமக்கும் என்னடா நடராஜ், என்னடா பண்ணி தொலைச்சிருக்க? நாம இப்ப என்ன பண்றது? சார், டோட்டல் மிலிட்டரி கண்ட்ரோல் சார். இல்லைங்க, நான் சமாளிக்கிறேன். சென்ட்ரல் ஃபோன் அடிக்கிறான் பாரு, அதான்டா இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது. ஹலோ, இங்க பாரு நட்ராஜ், பிரச்சனை கண்ட்ரோலுக்கு மீறி போயிடுச்சு. இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செய்து போன் பண்ற வேலை வச்சுக்காத. புரியுதா? சார் கேட்டு உடைச்சிட்டு மிலிட்டரியில உள்ள வந்துட்டு இருக்காங்க சார். அவங்க என் பேரு இதுல சம்பந்தப்பட்டுச்சுன்னா ரொம்ப அப்படிலாம் இல்லம்மா. இருங்க மச்சி, அந்த நம்ம ஹாஸ்பிட்டல்ல பெட் ஒன்று ஃப்ரீயா இருக்கான்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி விசாரிங்க. எதுக்கு? இல்ல நெஞ்சு வலி, ஹார்ட் அட்டாக்னு மீடியாக்கெல்லாம் சொல்லணும்ல. ஏய், மிலிட்டரிடா, நேரா எய்ம்ஸ் கூட்டு போயிடுவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் நீங்க உள்ளே இருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். अरे ये तो पार्टी ऑफिस है. बिना परमिशन इसके अंदर आना बिल्कुल मना है. कार्यकर्ता लोगों को पता चल गया तो क्या होगा पता है? नांगे स्टेट पुलिस இல்ல, military. We have come for Mr. Natarajan. Myself? நான் தான் நட்ராஜ். That's good, sir. National Security Actல உங்களை அரெஸ்ட் பண்றோம். ரிபப்ளிக்ல இருந்து ஃபண்ட் வாங்குனதா உங்க மேல அலிகேஷன். I am Prakash Amudavanan, Commissioner of Police. He is a high profile individual. இவர் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்டேட்ல பெரிய பிரச்சனை வரும். ஓ, I'm sorry, sir. விஜய் சார், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வண்டியில் ஏத்துங்க.
யோ சார் இங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? அது போனை ஏன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க? அந்த பையன் எங்க? இப்ப போட சொல்லிட்டாங்க. உங்களை கூட்டத்தை கூப்பிட்டா விட்டுருவானா? சார் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஏன் வெளியே இவ்வளவு கிரௌடா இருக்கு? இல்ல சார், ஊர் பூரா கலவரமா இருக்குல்ல, அதனால ஹையர் ஆபீசர் எல்லாம் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க சார். அப்ப இந்த கிரௌடு அதுக்கா சார் நாங்க பேக் வழியா. Why are you using the back exit? அதுதான் சார் புரியுது. அந்த Who is this? அக்யூஸ்ட் சார், ஒரு சேஃப்டிக்காக கொஞ்சம். That's it. Sir. Yes. Yesterday night, market, bomb blast, sir. मालूम है? तमिलनाडु पुलिस, world number 1, 19 terrorist. पकड़ो. समझा? Major Raman Singh reporting. Raman Singh, go on. Sir, यहाँ किसी बॉम्ब ब्लास्ट में इन्वॉल्व टेररिस्ट को पकड़ रखा है. What should we do? எல்லா ஹை ப்ரொஃபைல் சஸ்பெக்ட்ஸையும் வெலிங்டன் கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். उसको इधर लेके आओ. 2-3 லாங்குவேஜ்ல பேசிட்டு ஆளே அரண்டு போயிருக்காரு. இப்ப பாரு வந்து தேங்க் யூ சொல்லுவாரு. அப்படியே பாரு. Thank you officers. சொல்லல. அக்யூஸ கூட்டி வாயா. தேங்க் யூ. மிலிட்டரி கஸ்டடியில் எடுக்கணும். சார் ஏன் அக்யூஸ்ட் சார் அவன்? மிலிட்டரி ஹஸ் டேக்கன் ஓவர். எது பேசணும்னாலும் வெலிங்டன் பேஸ் கொண்டு பேசு. வெலிங்டனா? சார் ஹையர் ஆபீசர் பதில் சொல்ல முடியாது. ஆமா அவனை எங்க கூட்டு போனாங்க? அவன வெள்ளியங்கிரி மலை சார். வெள்ளியங்கிரி மலையா? வெள்ளியங்கிரி மலை கொல்லி மலை. சும்மா அறியா அது பில்டிங். சார் நடராஜன் சார் ட்ராக் பண்ணிட்டோம். வெலிங்டன் ஆர்மி ஆபீஸ்ல வச்சிருக்காங்க சார். சார் வெலிங்டன் தான் சார். நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற மனுஷங்களும் சூழ்நிலைகளும் கண்ணுக்கே தெரியாத ஒரு சிகப்பு கயிறுனால கட்டி இணைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு சீன பழமொழி சொல்லுது. ஜாலியா இல்லையா? ஓஹோ, அடிச்சு இறக்கிட்டானுங்களா? என்னையும் கிழிச்சு தொங்க விட்டானுங்க. சார் வாட்ஸ் ஹேப்பனிங் சார்? இந்த எமர்ஜென்சி மீட்டிங் கிரவுட் எல்லாம் எதுக்குன்னு ஒண்ணுமே புரியல. Taiwan is gone. India stands alone now in the Indian Ocean. So what, sir? The US is offering their help. They are asking for permission to station their vessels. Mr. Lodha, think from the brains. If we give permission, then we are at war. Give us some time, please. Ramki, arrange more funds. Funds? Yes, more funds. ஏ தாசு, போலீஸ் ஸ்டேஷனை இத்துருண்டா கட்டிட்டு இவங்க என்னையா மிலிட்டரி ஸ்டேஷனை இத்தனை பெருசா கட்டி வச்சிருக்காங்க? வாயா சுற்றுவாங்க. யோ தெற்கு பக்கம் வாசல் இருக்கு, வாஸ்துபடி பாரு, இடியத்தான் போகுது. யோ வாய மூடிட்டு வாயா. என்ன கம்மு ஸ்டேஷன் இல்ல, புரியுதா? இங்க பாரியா எங்க வந்து உட்கார்ந்திருக்கான்னு. தூக்கியா कौन है लोग? तेरा I am Tamil Nadu police. Yes. My team. This guy, not terrorist. My accused. Permission letter. Permission letter ला लगा पहले उठ तू चलो ना चलो इधर सर निकलो यहाँ से बाय पूरा पादा का नहीं नाटा पादा What's happening there? Singh sir. Sir. Wait there. டேய் யோ ராமதாஸ், நம்ம நடராஜ் சார் மாதிரியே ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரியா? அவரே தான்யா. சார் இவன் எப்படி இங்க? ஒரு சின்ன பை மிஸ்டேக் சார். किसने परमिशन दिया? How did you guys come in here? Who gave them the permission to be here? நீங்க நினைக்கிற பையன் அவன் டெரரிஸ்ட்லாம் இல்ல சார், ரொம்ப நல்ல பையன். ஆள் மாறிடுச்சு சார். See, you are an officer. Sir, it's an emergency call. They want you to attend, sir. சார் கொஞ்சம் பாரு. Sagar, see what they want. சார் மறுபடியும் வந்து வாய் சுட்டு போறீங்க. சார் சிங்கு சார் சார் What is Sir, the டெல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதை பத்தி பிரீஃப் பண்ணதா கர்னல் லைன்ல வரேன்னு சொல்லியிருக்காரு சார். How is it even possible? I don't understand. மேஜர் பிரப்ஜோத் Reporting, sir. நிறைய பேசஸ்ல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃபென்ஸ் கவுன்சில் எமர்ஜென்சி மீட்டிங் நடக்குது. நான் உடனே அப்டேட் பண்றேன் நீங்க என்ன பண்ணணும்னு. Prepare the missiles.
தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவலின்படி அண்ணா சாலையில் உள்ள பல கட்டடங்களில் குண்டுகள் விழுந்ததில் கட்டடங்கள் தீப்பிடித்து எரிகின்றன. சென்னை உட்பட நாட்டின் பல்வேறு இடங்களில் சார் கண்ட்ரி ஃபுல்லா பாம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த இடமும் சேஃப் கிடையாது. உங்க வீட்டு கீழே ஒரு பங்கர் செட் பண்ணிருக்கோம் சார். அந்த இடம் தான் சேஃப். நான் பங்கருக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க கூட தான் இருக்கு. மும்பை, அகமதாபாத், டெல்லி உட்பட முக்கிய நகரங்களில் அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொலைத்தொடர்பு முற்றாக முடங்கியுள்ளதால் தமிழ்நாட்டிற்கு வெளியே தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதால் நாடு முழுவதும் அது போரும் இல்ல பீரும் இல்ல, வெறும் பொருளி. ஒரு 13 குடும்பம் சேர்ந்து செய்யற சதியா இது? எந்த 13 குடும்பம்யா? இல்லுமினாட்டிஸ். இந்த மொத்த உலகமுமே இந்த 13 குடும்பத்துக்கு கீழதான். சிரியா, உக்ரைன்ல எல்லாம் குண்டு போடுறப்ப நான் அதை வெறும் செய்தியா கடந்து போயிருக்கேன். ஆனா நம்ம நாட்டுல, நம்ம ஊர்ல, அதுவும் நம்ம வேலையை போடுறப்பதான் புரியும். கிங் மேக்கர்னாலும் உசுருக்கு ஒண்ணுன்னா ஓடித்தான் ஆகணும். என் பேர் நட்ராஜ், நட்டி அலைஸ் நட்ராஜ். இப்ப நான் சொல்ல போறது என்னோட கதை தான். ஆனா அதுல ஹீரோ நான் இல்லை.